கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முன்னாடி சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இருக்கிற 4 திசையிலிருந்து நமக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கிறது. என்ன நெருக்கடி சொல்லி பார்க்கும்போது, ஒரு திசையில் பார்க்கும்போது ஒயின் ஷாப்பு, இன்னொரு திசையில் பார்க்கும்போது தியேட்டர், அதாவது சினிமா பார்க்குற ஒரு காரியம், இன்னொரு திசையில் பார்க்கும்போது தப்பான நண்பர்கள், இன்னொரு திசையில் பார்க்கும்போது வேசித்தனம், விபச்சாரம். இப்படி 4 திசையில் இருந்தும் நமக்கு அநேகமான நெருக்கடி. இப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்படி இருக்கிற உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறன்றதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மறந்து போகக்கூடாது. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கோம். ஆனாலும் அதை விற்கிறாங்க. விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விபச்சாரத்துக்கு ஏற்ற வண்ணமாய் எல்லாம் இன்றைக்கி நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை அப்படியாய் நெருக்கி கொண்டு இருக்கு. 4 புறத்திலிருந்தும் பலவிதமான நெருக்கத்தில் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்க, இந்த நெருக்கத்தில் நம்ம எப்படியாய் நம்மளை காத்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கலாம், இன்றைக்கி இந்த நாளில் சுகமாக இருக்கலாம், இதெல்லாம் நமக்கு சுகத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் நம்ம பண்ணுற எல்லா தவறுகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்க, அப்போது இந்த நெருக்கத்தை நம்ம நெருக்கத்தின் மத்தியிலிருந்து எப்படி நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்றத நம்ம இந்த வசனத்தின் மூலிமா நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அழகாக சங்கீதம் 120வது சங்கீதம், இதில் 1வது வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமாங்க, இந்த நெருக்கப்படுகிற இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்ம நல்லபடியாக வாழணும்னு சொன்னால், அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடணும். எந்த புறத்தில் 4 புறத்தில் போனாலும் பலவிதமான நெருக்கடி, பலவிதமான அடிமைத்தனம், அப்படிப்பட்டதான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? நெருக்கத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக இப்படி நம்ம பிரயாசப்படும் போது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.